இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்தில் இருக்கின்றீர்களா? அதில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண முடியாது. அதில் பரிபூர்ணமான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பிரியமான சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் விட்டுவிட வேண்டியவர்களை விட்டுவிட்டு கர்த்தரண்டை, கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு, ஆதி நாட்கள் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த உலகிற்கு உங்களை சாட்சியாக, ஒளியாக, உப்பாக நிறுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுடைய குடும்பத்தில் பல தடுமாற்றங்கள் உண்டாகிறதா? அப்படி என்றால் தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக வருகிறது என்பதை குறித்து நாம் சற்று தீர உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அனுமதிக்கிறார் என்றால், ஆண்டவரே, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். மேட்டிமையோடு கூட, செருக்கோடு கூட எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதா என்று சொல்லி அநேகருடைய வாழ்வு, அநேகர் இப்படி பேசிக்கொண்டோட வாழ்வு சமாதானம் இல்லாமல், சமாதான குறைச்சலோடு முடிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார்.